ஒரு தடவை நாரதர் வான் வழியே சென்று கொண்டிருந்தார். நாராயண நாராயண. அப்பொழுது பூலோகத்தில் யோகி ஒருவர் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருப்பதை பார்த்தார். ஓம் நாராயணாய நம, 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 நாராயண நாராயணாய நம. வணக்கம் தேவரிஷி, எங்கே போகிறீர்கள்? நான் நாராயணனை தரிசனம் செய்வதற்காக வைகுண்டம் செல்கிறேன். முனிவரே, தாங்கள் நாராயணனிடம் என்னை பற்றி விசாரித்து வாருங்கள். நான் செய்யும் கடுமையான தவம் எப்போது நிறைவு பெறும்? நான் எப்போது என் இஷ்ட தெய்வமான ஸ்ரீமன் நாராயணனை கண்ணால் காண்பேன்? அப்படியே ஆகட்டும். ஓம் நாராயணாய நமக. அடுத்த கிராமத்தில் இன்னொரு பக்தன் இறைவனின் திருநாமத்தை சொல்லி தவம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார் நாரதர். ஓம் நாராயணாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் நாராயணாய நமக, நாராயண நாராயணாய நமக. வணக்கம் தேவரிஷி, தாங்கள் வைகுண்டம் சென்றால் நான் எப்போது ஸ்ரீமன் நாராயணனை தரிசிப்பேன் என்று கேட்டு வாருங்கள். சிறிது நாட்கள் கழித்து நாரதர் அவ்வழியே திரும்பி வந்தார். நாராயணாய நம, நாராயண நாராயண, ஓம் நாராயணாய நம. பகவான் என்ன சொன்னார்? நான் எப்போது அவரை தரிசிப்பேன்? உங்களுக்கு இன்னும் 4 பிறவிகள் கழித்து பகவானுடைய தரிசனம் கிடைக்குமாம். இன்னும் 4 பிறவியா என்று சோகத்துடன் அவர் தன் தலையில் கையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டார். அடுத்த நாரதர் அடுத்த கிராமத்திலே தவம் செய்து கொண்டிருந்த பக்தனை சந்தித்தார். நாராயண நாராயண. நாரதரே, பகவான் நாராயணன் எப்போது எனக்கு காட்சி தருவதாக தங்களிடம் சொன்னார்? இந்த புளிய மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கின்றனவோ அத்தனை பிறவிகள் கழிந்த பின் நீ பகவானை காண்பாயாம். இவ்வாறு பகவான் என்னிடம் கூறினார். ஆகா, என்னை போன்ற பாவைக்கு இவ்வளவு சீக்கிரம் பகவானுடைய தரிசனம் கிடைத்து விடுமா? என்னுடைய பிரார்த்தனை கருணாமூர்த்தியான பகவானுடைய காதில் விழுந்து விட்டதா என்று அவன் கூத்தாடத் தொடங்கினான். புளிய மரத்தில் இருக்கும் இலைகளைப் போல் லட்சோப லட்சம் பிறவிகள் இறைநாமத்திலேயே கழிக்க வேண்டும் என்பது அவனுக்கு துன்பமூட்டவில்லை. அவ்வளவு பிறவிகள் கழித்தேனும் தான் இறைவனை தரிசித்து விடலாம் என்ற உற்சாகத்தோடு அவன் இருந்தான். அவனுடைய நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கண்டு மனமெழுந்த நாரதர் அவனை வாழ்த்தினார். பகவான் நாராயணரும் அவனுக்கு உடனே காட்சி தந்தார். ஒரு சாதகருக்கு 4 பிறவிகள் தாங்க முடியாத தொலைவாக காண்கிறது. இன்னொருவரோ 1,00,000 பிறவிகள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க தயார். இப்படிப்பட்டவர்களை எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார். நண்பர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.